மாயாவின் வெயில் நிறைந்த அறையில் ஸ்கவுட் மற்றும் அவன் நண்பர்கள் விளையாட்டு விளையாடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஆந்தையான பூமர் ஒரு துணிச்சலான வீரனின் கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறான். மாயாவின் பையில் இருந்து ஸ்கவுட் மெதுவாக எட்டிப் பார்க்கிறான். அங்கே சின்ன லியோ தனது பயணத்திற்காக பூமரை பையில் வைத்துக் கொள்வதை அவன் பார்க்கிறான். தரையில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த ஸ்கவுட் கண்முன்னே பூமர் லியோவின் ஸ்ட்ரோலரிலிருந்து கீழே விழுந்து ஒரு பெரிய அலமாரியின் கீழ் மறைந்து விடுகிறான். அந்த இரவு லியோ பூமரை நினைத்து அழுகிறான். பூமர் தொலைந்து விட்டான் என்று ஸ்கவுட் உணர்கிறான். நாம் அவனை மீட்டே ஆகஸ்ட் வேண்டும் என்று ஸ்கவுட் உறுதியுடன் சொல்கிறான். நிறம் மாறி மறையக்கூடிய பள்ளி ஜிப்பர் தயாராகிறான். துணிச்சலான முள்ளம்பன்றி பெர்லியும் சேர்ந்து கொள்கிறான். மாயாஜாலம் வரையக்கூடிய மார்கர் ஸ்கிரிபில்ஸும் குழுவில் இணைகிறான். விடியற்காலையில் அனைவரும் மாயாவின் பள்ளி பைக்குள் மறைந்து கொண்டு பயணத்திற்கு தயாராகிறார்கள். அவர்கள் மெதுவாக வெளியே பார்க்கிறார்கள். அமைதியான நூலகம் இப்போது நிழல்களால் நிரம்பிய பெரிய புத்தக பள்ளத்தாக்காக மாறியுள்ளது. மினுங்கும் பட்டன் கண்கள் அவர்களை நோக்கிப் பார்க்கின்றன. வெட்கமான மென்மையான புத்தகப் புழுக்கள் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் பெட்டியை நோக்கி சுட்டிக்காட்டுகின்றன. அந்த பெட்டியில் சோகமான உடைந்த பொம்மைகள் நிறைந்துள்ளன. அவர்கள் தேடுகிறார்கள், ஆனால் பூமர் இல்லை. அந்த நேரத்தில் ஓலியோ என்ற பிரம்மாண்டமான ஓரிகாமி ஈனிக்ஸ் பறந்து வருகிறது. என் அடுக்குகள் தடை செய்யப்பட்டவை என்று பெருமையுடன் கூறுகிறான். ஜிப்பர் மறைய முயல்கிறான், ஆனால் சிவப்பு நிறத்தில் புள்ளிகளுடன் மாறுகிறான். ஓலியோவுக்கு அது பிடிக்கவில்லை. எங்களுக்கு எங்கள் நண்பர் மட்டும்தான் வேண்டும் என்று ஸ்கவுட் வாக்குறுதி தருகிறான். ஒரு விலைக்கு பதிலாக ஓலியோ உதவ சம்மதிக்கிறான். அவர்கள் கனமான கலைக்களஞ்சியங்களால் ஆன உயர்ந்த சுவரை சந்திக்கிறார்கள். ஸ்கிரிபில்ஸ் ஏறுவதற்காக ஒரு கயிறு வரைகிறான். உலர்ந்த ஒட்டு தடம் வழியை அடைக்கிறது. உதவிகரமான புத்தகப் புழுக்கள் ஒன்றாகச் சுழன்று உயிருள்ள பாலமாக மாறுகிறார்கள். எரிச்சலான காகித திராகன் வழியை மறைக்கிறது. பெர்லி துணிச்சலுடன் மரியாதையாக வணங்கி அதை மனம் விட்டு வழிவிடச் செய்கிறான். ஒரு புதிர் துண்டு இல்லாததால் பயமூட்டும் ஓட்டை உள்ளது. ஜிப்பரின் நிறமுள்ள கண்கள் சரியான துண்டை கண்டுபிடிக்கின்றன. மேலே தொங்கும் ஒரு பொன்னான புத்தக குறியீடு மின்னுகிறது. ஸ்கவுட் தனது ஸ்பிரிங் வாலை பயன்படுத்தி ஜிப்பரை பாய்ச்சுகிறான். வீரத்துடன் பிடித்துக் கொள்கிறான். ஓலியோ மிகவும் ஈர்க்கப்படுகிறான். உண்மையைச் சொல்கிறான். பூமர் பயங்கரமான ஸ்டார் ரூமுக்கு எடுத்துச் செல்லப்பட்டான். அவர்கள் சுழலும் சுத்தம் செய்யும் வண்டிகளின் கீழ் பாய்கிறார்கள். சக்கரங்கள் சத்தமிட ஒரு விறுவிறுப்பான ஓட்டம் தொடங்குகிறது. மங்கலான அறையில் அவர்கள் ஒரு பெட்டியை பார்க்கிறார்கள். உள்ளே அமைதியாக மங்கலான வெளிச்சத்துடன் பூமர் கிடக்கிறான். அவர்கள் அவனை அழைக்கிறார்கள். ஆனால் பூமரின் ஒளி பலவீனமாக இருக்கிறது. அவனுடைய பேட்டரிகள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டன. பெட்டியின் லேபிளை ஸ்கவுட் பார்க்கிறான். சன்ஷைன் ப்ரீ ஸ்கூல். பூமரின் கண்களில் புதிய நம்பிக்கை மின்னுகிறது. எங்கள் குழந்தைக்கு நீ தேவை என்று ஸ்கவுட் வேண்டுகிறான். ஆனால் பூமர் அந்த லேபிளை ஏக்கத்துடன் பார்க்கிறான். ஓலியோ ஒரு காட்சியை காட்டுகிறான். அவனை ஒரே ஒரு குழந்தை உருவாக்கினாலும் இப்போது நூலகத்தில் பலருக்கு ஊக்கம் அளிக்கிறான். என் கதைகள் பல குழந்தைகளுக்கு தூக்கம் வர உதவும் என்று பூமர் மெதுவாக சொல்கிறான். அதே என் சிறந்த வேலை. ஸ்கவுட் புரிந்து கொள்கிறான். கனமான இதயத்துடன் பூமரை ப்ரீஸ்கூல் பெட்டிக்குள் வைக்க உதவுகிறான். காலை வருகிறது. ஸ்கிரிபில்ஸ் ஒரு மாயக்காகித விமானம் வரைகிறான். அதில் அவர்கள் சுழன்று பறந்து திரும்புகிறார்கள். அவர்கள் மாயாவின் அறைக்குள் விழுந்து உறைகிறார்கள். அவள் வெடித்துக் கொள்ளும் அதே நொடி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஜன்னலிலிருந்து தானவண்டி செல்லுவதை அவர்கள் பார்க்கிறார்கள். ஸ்கவுட் மெதுவாக பெருமையுடன் வால் ஆட்டுகிறான். அந்த இரவு பெர்லி இன்னும் துணிச்சலானவன். ஜிப்பர் ஒரு நாயகன். நூலகத்தில் ஓலியோக்கு நண்பர்கள். ப்ரீஸ்கூலில் பூமர் பிரகாசமாக ஒளிர்ந்து தூக்கமான சிரிக்கும் குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஒரு உண்மையான பரிசு அலமாரியில் மறைக்கப்படுவதற்கல்ல, அதை பகிரும் போதுதான் அதன் மந்திரம் உலகத்தை ஒளிரச் செய்கிறது.
everyone, thanks for watching the video. Don't forget to like, subscribe, share, and hit the bell icon.